ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கஸ் 2025ல ரிலீஸ் ஆன படங்கள்லேயே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ் படங்களையும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஹிருதய பூர்வம். ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து மோகன்லால் சாருக்கு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர்ஸ்னே சொல்லணும். வந்த எல்லா படங்களும் சூப்பர்பான படங்கள். அதுல ஒரு பொய்டிக்கா ஃபீல் குட்டான படம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதய பூர்வம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2025ல என்னடா இப்படி ஒரு மோகன்லால் சார் படம் வந்துச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலரும் இந்த படத்தை வந்து கண்டுக்கல. லூசிஃபர் வந்தது, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாங்க, ரசிச்சாங்க. அந்த டைம்ல இந்த ஒரு படத்தை டீல்ல விட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது. சூப்பர்வான பொய்டிக்கான ஒரு படம், நல்லா ஃபீல் குட்டா இருந்தது. லவ்வா காமெடியா இது என்ன மாதிரி ஜானர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த மெய்யலகன்னு சொல்லுவாங்களா, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு டிராவல்னு அது மாதிரியான ஒரு படம். செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நிறைய விஷயங்களை காமெடி எல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. ஆல் ஓவர் ஃபிலிம் கண்டிப்பா ஒருத்தர் வாட்ச் ஃபிலிம் மிஸ் பண்ணிடாதீங்க. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது டயஸ் எரே. கரெக்டாக தான் ஸ்பெல் பண்றேன்னு நினைக்கிறேன். டயஸ் எரேன்னு வரும். இது வந்து ஒரு மலையாள படம். நம்ம மோகன்லால் சார் பையன் இருக்கார்ல, பிரணவ் மோகன்லால், ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. ஒரு ஹாரர் ஃபிலிம். இது நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துருக்கோம். அதுல வந்து இது பயங்கர நெயில் பைட்டிங்கா இருந்தது. ஸோ யாரா டைரக்டர்னு எடுத்து பார்த்தா இந்த பிரம்மஹம்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டி சார் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாருல, சேம் டைரக்டர் தாங்க. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து கண்டிப்பா ஒரு ஒர்த் டு வாட்ச் ஆயிருக்கும்னா. லிட்ரலி பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம். கொஞ்சம் ஸ்லோவா தான் பிக்கப் ஆகும். நிறைய இடங்கள்ல ஸ்லோவா அந்த ஒரு ஹாரருக்கான அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜிங் பண்ணுவாங்க. பட் கம்ப்ளீட்லி கிளைமேக்ஸ் 20 to 30 minutes ஒர்த் டு வாட்ச். கண்டிப்பா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம். தமிழ் டப்பிங்ல இருக்கவும் செய்யுது. அதனால மிஸ் பண்ணிடாம பாருங்க. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது விடாமுயற்சி. என்ன ப்ரோ சொல்றீங்க, அஜித் சாரோட படம் நல்லா தானே ஓடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு படத்தை குட் பேட் அக்லியோட கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவு ஓடிச்சா? லிட்டரலி அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ங்க. இது வந்து நிச்சயமா அண்டர் ரேட்டட் ஃபிலிம்னு சொல்லுவேன். குட் பேட் அக்லி எல்லாம் இதுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இந்த ஒரு படத்தோட கம்பேர் பண்ணும்போது குட் பேட் அக்லிக்கு தான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஜாஸ்தி. இது மட்டும் இல்லாம ஃபேன் ரிவ்யூஸ், ஃபேன் சப்போர்ட்டும் பயங்கர ஜாஸ்தியா இருந்த படம் குட் பேட் அக்லி தான். இதை ஃபேன்ஸே டீல் அவுட்டா மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குட் பேட் அக்லில கூட கதை அங்கிட்டு இங்கிட்டு நீங்கிட்டோ போகும். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பக்கா கமர்ஷியல் ஹார்ட் கோர் அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்காகவே எடுத்த ஒரு படம். பட் இது ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸை எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம், டீசென்டான ஒரு படம். ஸ்டோரியும் நல்ல ஒரு லீனியரான ஸ்டோரி. அங்க இங்கெல்லாம் போகாது. ப்ராப்பரா அந்த கதை, கேரக்டர், ஓரளவு நெயில் பைட்டிங்கான த்ரில்லிங் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து மாஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் அது வந்து சட்டிலா இருக்கும். ஓவராலா பிலிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒர்த் டு வாட்ச். பட் ஏன் இதை வந்து இவ்வளவு அண்டர் ரேட்டட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு புரியல. பலருக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன அஜித் சார் படங்களே கேட்டீங்கன்னா எல்லாரும் டக்குன்னு குட் பேட் அக்லியை தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. பட் என்ன கம்பேர் பண்ணீங்கன்னா குட் பேட் அக்லியோட பெட்டரான படம் தான் விடாமுயற்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது பொன்மேன். இந்த வருஷம் நான் பார்த்ததுலேயே ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம் பொன்மேன். இதுல வந்து நிறைய அரசியல் சித்தாங்கம் இருக்கு. தென் இது மட்டும் இல்லாம நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய தென் பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி இருப்பாங்க. சிட்டி அங்கெல்லாம் விட்டுருங்க, பட் கிராமத்துல இன்னுமே இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் பெண்களோட திருமணம் நிர்ணயிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா தான் போகும். படமும் ஸ்லோவான படம் தான். பட் கருத்தா அந்த படத்தோட ரைட்டிங்கா, அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமா இது வந்து டாப் நாச்சான ஒரு படம். ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு நான் சொல்வேன். அடிக்கடி பார்க்குற படம் கிடையாது. பட் ஒன் டைம் பார்த்தாலும் நம்ம மனசுல ஆழமான விஷயங்களை பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒருத்தான படம் தான். தமிழ் டப்பிங்லேயும் இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது சுபம். இது வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிம். கோஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்னு சொல்லலாம். பட் ஒரு ஃபன்னியான காமெடியான ஃபிலிம் தான். நிச்சயமா எல்லாருமே பார்க்கலாம். செம்ம காமெடியா இருக்கும். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து எப்படி மென்ஸ் ட்ரீட் பண்றாங்க, எப்படி மென்ஸ் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து எந்த அளவுக்கு கேரிங்கா ட்ரீட் பண்ணும், இப்படின்ற மாதிரியான ஒரு சில சோஷியல் இஷ்யூஸ். தென் இது மட்டும் இல்லாம ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட்ஸை வச்சுக்கிட்டு ஃபன்னியான ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. கம்ப்ளீட்டா அஸ் அ ஃபிலிமா எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நிறைய இடங்கள் காமெடி சீக்வன்சஸ் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கண்டிப்பா ஒர்த் டு வாட்ச் ஃபிலிம். தமிழ் டப்பிங்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல படம்.
லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது லிட்டில் ஹார்ட்ஸ். இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு தெலுங்கு படம், டெபியூ ஹீரோவோட ஒரு படம் தான். செம்மையா வந்து பாத்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுச்சு தெலுங்குல. பட் அதர் லாங்குவேஜஸ்ல எல்லாம் போல. நான் வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்றேன், அதையும் இப்ப தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா இது தெலுங்குல வந்து பயங்கரமான ஹிட். அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தெரியல, அண்டர் ரேட்டட். அதனால நான் இதுல லிஸ்ட்ல சேர்த்து உங்களுக்கு நான் இதை வந்து தெரியப்படுத்துறேன். ஆமா ப்ரோ, இப்ப ரீசெண்டா தானே வந்தது, இதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ப்ரோ, இது ஓவர் ரேட்டட் ப்ரோ, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது நீங்க இப்போ டிசம்பர் எண்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இதை செப்டம்பர் 5 பார்த்துட்டேன். இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆன படம், தெலுங்குல ஒரிஜினல் லாங்குவேஜஸ்லேயே பார்த்துட்டேன். இப்போதான் டப்பிங் வெர்ஷன் வந்திருக்கு, அதனால இப்போ போட்டு சேச்சுரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அடிச்சு நவுத்தி ரீல்ஸ்ல சேச்சுரேட் பண்ணி எல்லாருமே போட்டு துவைக்கிறதுக்குள்ளாட்டி டக்குன்னு போய் படத்தை பார்த்துருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ராம்காம் ஃபிலிம். ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம். நல்ல ஒரு படம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கவின் நடிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கிஸ். பேரை கேட்டோன்னே என்னடா இது படமும் அந்த மாதிரி இருக்குமோ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுலாம் நான் நினச்சேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்தது. பட் அந்த கிஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக, அதில் நிறைய விஷயங்கள்லாம் வச்சு ஒரு ஃபேண்டசி ஸ்டஃப் இருந்தது இந்த ஒரு படத்தில். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செம்ம படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. நல்ல ட்ரைப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் என்னன்னு பார்த்தா ஒருத்தனும் இந்த படத்தை கண்டுக்கல. என்னடா ஆச்சு உங்களுக்கு, நல்லா தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு ரியாக்ஷன். யாரை கேட்டாலும் ஓகே இல்லை நான் பார்க்கல, இல்லை அது என்ன இது ஒரு படமா அப்படின்னாங்க. என்னடா மலையாள படத்துலலாம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறோம், அப்படி பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரியான நல்ல படம், ஃபேண்டசி படம், டிஃப்ரெண்ட்டான ட்ரை, இது மாதிரியான படங்கள் வந்தால் நம்ம தாண்டா சப்போர்ட் பண்ணும். நான் வந்து இப்போ மலையாளத்தை படத்தையும் இந்த ஒரு லிஸ்ட்டில் சேர்த்து அதையும் நான் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தமிழ் படத்தில் இந்த மாதிரி நல்ல படம் வந்துச்சுன்னா அதையும் நான் ப்ரைஸ் பண்ணும்ல, அது என்ன ஒரு கடமை தானே. அப்படிதான் நான் இதை சொல்கிறேன். லிட்டரலி ஒரு நல்ல ட்ரை. ஆனால் என்னன்னா எவனுமே கண்டுக்கல, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. படம் போறதே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காம சூப்பராக போய் முடிஞ்சது. சாங்ஸ், ஃபேண்டசி எலமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு படம். அட்லீஸ்ட் தியேட்டர்ல தான் பார்க்கல, ஓடிடியில் இருக்கு, தமிழ் படம் வேற, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிச்சயமா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் ஆன என்னோட ஒப்பீனியன். தென் இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் ஆன ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.